Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை சேர்த்துக் கொள்வேன். கவனிங்க, கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இமைப்பொழுதிலே அவர் நம்மளை கைவிடுவாராம். உருக்கமான இரக்கங்களினால் அவர் நம்மளை சேர்த்துக் கொள்வாராம். இமைப்பொழுது என்று சொன்னால் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதாம். அதனால் கவனிங்க, நம்மளை ஆண்டவர் கைவிடாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க அருமை தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். இமை பொழுது. ஐயோ, இவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து, இவ்வளோ பெரிய கஷ்டத்திலிருந்து, இவ்வளோ பெரிய வேதனையிலிருந்து இயேசுவை விடுவித்தார் என்று சொல்கிறோமே, அதுதான் இந்த இமை பொழுது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் கைவிட்டாராம். அந்த இமை பொழுது என்கிறது நீங்கள் சில நேரத்தில் நாம் கர்த்தர் இருக்கிறார், யாக்கோபின் தேவன் பாரார் என்று அந்த சிந்தை இல்லாதபடிக்கு நாம் பேசி விடுகிறோம், செயல்பட்டு விடுகிறோம், தொடக்கூடாதை தொட்டு விடுகிறோம், செய்யக்கூடாதை செய்து விடுகிறோம், பார்க்கக்கூடாதை பார்த்து விடுகிறோம். இதனாலே நமக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால், அந்த இமை அந்த வினாடி அவர் நம்மை கைவிட்டு இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது உடனடியாக என்ன செய்றாரா, நம்முடைய இரக்கங்களினால் உங்களையும் என்னையும் அவர் சேர்த்துக் கொள்கிறார். அதனால்தான் இதுவரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். நாம் செய்த பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, அநியாயங்களுக்கு, மீறுதல்களுக்கு தேவன் தக்க பதில் தந்திருப்பாரானால் நாம் இந்த பூமியை விட்டு எப்பொழுதோ போயிருப்போம். ஆனால் அவருடைய ஒருக்கம், அவருடைய இரக்கம் நம்மளை இதுவரை காத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக சொல்கிறேன். இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.